நேற்றுக்கு நம்ம கடைசியாக பார்த்தது வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன். அவன்தான் அவனுடைய சடையவர்மன் சுந்தரபாண்டியன் நிறைய கைங்கரியங்கள் பண்ணான்கிறத பார்த்தோம். இந்த பாண்டியன் கொண்ட சமர்ப்பிப்பதே முக்கியமான கைங்கரியம். அதோடு இல்லாமல் ஹேமச்சந்தன ராஜா ஹரி என்னொரு பொன்னாலான விக்கிரகத்தை சமைத்தான்னு பார்த்தோம். நேற்றுக்கு சொல்லச்சே அது ஒரு விஷயம் அடியேன் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிறு மாறுதல் உண்டு, அதையும் அடியார்கள் நோக்கி கொள்ள வேண்டும். பெரிய திருமண்டபத்திலே கருடன் சன்னதியைங்கிறத நாம் பார்த்தோம். அப்படியும் கூட சொன்னேன், பெரிய திருமண்டபம்ங்கிறது சாதாரணமாக அழகிய மணவாளன் திருமண்டபம் சந்திர மண்டபத்தைத்தான் குறிக்கும். ஆனால் கருடன் சன்னதியை செப்பனிட்டான்னு இருக்கிறபடியாலே அதை கருட மண்டபமாக கொள்ள வேண்டும். அதில் இருக்கிற கருடன்னு நேத்திக்கு விண்ணப்பம் பண்ணி உண்மை, அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. ஆனால் இது ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவன் நிஜத்தில் பெரிய திருமண்டபத்திலேயே பொன்னாலான கருடனை எழுந்துருளை பண்ணியிருக்கான். பெரிய திருமண்டபம்ங்கிறது இன்னைக்கு நாம் பார்க்குற கண்ணாடி அடை இருக்கிற மண்டபம். அந்த மண்டபத்திலேயே தங்கத்தாலான கருடனையும் அதற்கு பக்கத்தில் தான் அறை இருக்குது, இன்னைக்கு காலியாக இருக்குங்கிறத கூட பார்த்தோம். அந்த அறையிலே தன்னை போன்ற ஒரு பிரதிமையும் எழுந்துருளை பண்ணியிருக்கான். ரெண்டும் தங்கத்தாலான விக்கிரகங்கள். அந்த ரெண்டுமே காலப்போக்கத்திலே பறிகொடுத்து விட்டோம். அந்த ரெண்டு ஸ்வர்ண விக்கிரகங்களையும் தான் படையெடுப்பும் போது கலாப காலத்திலே போய்விட்டதுங்கிறது சரித்திரம். அதனால் பெரிய திருமண்டபத்திலே தங்கத்தாலான ஸ்வர்ண விக்கிரகம் கருட விக்கிரகத்தையும் பண்ணினா, கருட மண்டபத்தில் இருக்கிற கருடனையும் தான் செப்பனிட்டான் என ரெண்டையும் அடியார்கள் மனசிலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த சுந்தரபாண்டியனுடைய அற்புதமான கைங்கரியம். அதற்கு மேலே அவன் எல்லா இடத்துலையும் ஸ்வர்ணத்தால் வேய்ந்ததோடு மட்டுமல்லாமல் பொன்ன பெருமானுக்கு சமர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் பெருமானுக்குன்னு எத்தனை தளிகைகள் வேணுங்கிறதையும் அதே ராஜா தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதை பற்றி சொல்றது இந்த இடத்துல ஓடம் பொன்னாலே பண்ணு நிறுத்தி அதிலே நாய்ச்சிமார்களுடனே பெருமாள் எழுந்தருளி சிறப்பு கட்டளையும் பண்ணி ஒரு நாள் படித்தனமாக 360 கல அமுதுபடியும், ஒரு நாள் படித்தனமா 360 கலம் அரிசியினால பண்ணப்பட்ட அமுதுபடி, அந்த அமுதுபடியும் பொன்னாலே கொம்பஞ்சு கொடியஞ்சு கரியமுது வகைகளும். இந்த திவ்யதேசத்தில் இந்த கொம்பஞ்சு கொடியஞ்சுங்கிறது முக்கியமான கரியமுது வகை. அடிக்கடி பெருமானத்தை அமுது செய்வர். கொம்பஞ்சு கொடியஞ்சுனாலும் கொம்பஞ்சு செடி 5னாலும் ஒரே அர்த்தம்தான். செடினாலும் கொடினாலும் ஒன்றாக வைத்து கொள்ளலாம். செடியிலே காய்த்தவை 5, கொடியிலே காய்த்தவை 5. இந்த 5 சேர்த்து பெருமாளுக்கு கரியமுது கூட்டு வகைகள் அற்புதமாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டியது, கொம்பஞ்சு கொடியஞ்சு பெருமான் அபிஷேகம்னா எந்தெந்த காலம் திருவாராதனம்னு பார்க்க வேண்டும். 3 கால பூஜை பெருமானுக்கு. காலை பூஜை, மதியம் பூஜை, இரவு பூஜை, 3 காலம் பூஜை உண்டு. 6 காலத்திலே தளிகை அமுது செய்கிறான் எம்பெருமான். காலை பூஜைக்கு பொங்கல் திருவாராதனம்னு சொல்கிறோம். மத்தியானத்துக்கு பெரிய அவசரம்னு சொல்லுவார்கள். ராத்திரிக்கு சம்பான்னு சொல்லுவார்கள். அதை செலவு சம்பான்னு ரொம்ப நாளாக ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. அந்த ராத்திரி வேளையில் தான் செல்வர் எழுந்துருளி பலி சாதிப்பர். அதனால் செல்வர் சம்பாங்கிறது செலவு சம்பாவாக மாறி இன்னி வரைக்கும் மருவி வழங்கப்பட்டு வருகிறது. அதை வெள்ளிச்சம்பான்னு சொல்லுவார்கள். செல்வர் சம்பா செலவு சம்பான்னு சொல்லுவார்கள். அது ராத்திரி வேளை படையல் எம்பெருமானுக்கு. இது 3 வேளை பெருமானுடைய திருவாராதனத்தை குறிக்கிற சொற்கள். இதே காலத்தில் எம்பெருமான் 6 வேளை தளிகை அமுது செய்கிறான். அதை தவிர 7வது வேளை பால் அமுது செய்கிறான். பாலையும் சேர்த்தா 7 வகை பெருமான் உட்கொள்வது. பாலை பிரிச்சுட்டோன்னா 6 வகை உணவை எம்பெருமான் உட்கொண்டுகிறான். அதில் முதல் காலை பொங்கல், அதுதான் காலை திருவாராதனம். பெருமானுக்கு ஒரு வழக்கம் உண்டு. சாதாரண நாமெல்லாம் 11:30 12 மணி ஆகிடும். கொஞ்சம் வைதிக ஸ்ரத்தையோடு ஆறான அனுஷ்டானம் பண்ணுறதா இருந்தால் சாப்பாட்டை கண்ணால் பார்க்குறதுக்குள்ள 11:30 நிச்சயம் ஆகிடும். ஆனால் சாதாரணமாக வைத்தியர்களை கேட்டால் ஒத்துக்க மாட்டா. காலை உணவு தான் எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்றையோ முக்கியம். ராத்திரி முழுக்க பட்னி இருந்துட்டு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டோம், கார்த்தால 7:30 8 மணிக்குள்ளே சாப்பிட்டா தான் ஒரு 10 11 மணி நாளைக்குள்ளே சாப்பிட்டதா இருக்கும். அதை விட்டுட்டு இன்னொரு 11 மணி ஆக்கினா அது 14 15 மணி நாள் ஆயிடுறது. உடம்புக்கு நல்லதில்லை. அவர்கள் சொல்லுவார்கள், நாம் நம்ம உடம்பை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் திருமேனியத்தான் பார்க்க வேண்டும். நம்ம பொறுத்த வரைக்கும் ஆத்மாவிலே நோக்கு, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் திருமேனியிலே நோக்கு. அதனால் நம்முடைய சரீரத்திலே நோக்கு இல்லாமல் பெருமானுடைய திருமேனியிலே நோக்கு வேணும். அதற்குன்னு பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்தது தான் இந்த 6 வேளை உணவு பெருமாளுக்கு தளிகை கண்டுரள பண்ணுவது. அதில் முதல் வேளைக்கு பொங்கல் காலை திருவாராதனம். ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டுடுவார், 8:45. அதுக்குள்ளே பெருமாளுக்கு வெண்ணெய் ஆயிடணும், பால் ஆயிடணும், ரொட்டி ஆயிடணும், பொங்கல் ஆயிடணும். இந்த பிரசாதத்தெல்லாம் காலை அமுது செய்கிறான். இதில் பகல் வேளை முதல் பிரசாதம் பாலும் ரொட்டி வெண்ணெய் சர்க்கரை பருப்பு
இந்த ரொட்டி வெண்ணையோட ரொட்டி வெண்ணைங்கிறதுலாம் இவருக்கு வடக்கத்தி கலாச்சாரம். அங்கிருந்தெல்லாம் பல தடவை போயிட்டு வந்துட்டபடியாலே இந்த ரொட்டி வெண்ணையும் சேர்த்து அமுது செய்கிறார் எம்பெருமான். இதிலே தேக ஆரோக்கியத்துக்காக சீக்கிரம்னு மட்டும் பார்த்துட்டோம். ஆனா இவர் என்னென்ன சாப்பிட்றாருங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கான்னு தெரியாது. விடியற்கார்த்தால எழுந்து வச்சுட்டு வெண்ணையை கலையத்தில் வச்சுன்னு சாப்பிட ஆரம்பித்தா அப்போ தெரியும் தேக ஆரோக்கியம் எப்படி போய் முடியும்னு. செய்யலாம். கார்த்தால எழுந்திருந்து காவேரிக்கு போய் தீர்த்தமாடி துணி துவைத்து அங்கிருந்து திரும்ப நடந்து வந்து காலார நடந்து பிரதட்சணமாக எழுந்துருளி எல்லா சன்னிதானத்தையும் சேவிச்சுண்டு பெரிய பெருமாளை சேவிக்க போனால் என்ன வெண்ணெய் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் வீட்டில் உட்கார்ந்துட்டே வெண்ணெய் சாப்பிட்டோம்னா அது படுத்தத்தான் படுத்தும். ஆக காலை உணவாக பாலும் ரொட்டியும் வெண்ணையும் சர்க்கரையும் கூட பருப்பு. அந்த பருப்பு இது ரொம்ப காலங்கார்த்தால சாப்பாடு. அதனால் அந்த சமயத்துக்கு காரமோ கடுப்போ எதுவும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னுவா. முதல் உணவு காலை நம்ம வயிறு காலியாக இருக்கிறச்சே சாப்பிட்ற முதல் உணவு. அதில் போய் அதிக காரத்தாடையோ உப்பாடையோ ஒன்றை கொண்டு போய் சேர்த்தால் அது குடலுக்கு ஆகாது, ஜரிமானமும் சரிவர ஆகாது. அதனால் பெருமானுக்கு இந்த பருப்பே ஆகுமோ ஆகாதோன்னு சந்தேகம். 2 தடவை வடித்துத்தான் பெருமாளுக்கு கண்டோரலை பண்ணுவார்கள். இந்த காலை பருப்பு 2 தடவை குழைய வடிக்கிறாளே கும்மாயம்னு பேர் அதுக்கு. இந்த 2ஆம் தரத்தான் வடித்து அந்த யாருக்கான வியாதிகிரஸ்தர்கள் இருந்தாலே அவர்களுக்கு நன்னா பிரசாதத்தை புனர்பாகம்னு பண்ணி கொடுக்கறது வழக்கம். ஒரு தரம் பண்ணிட்டு மறுபடியும் அத்தையே மேலே ஏற்றி இன்னொரு தரம் தளிகை பண்ணுவா. அதை போலத்தான் இந்த காலை கும்மாய பருப்போட வெண்ணெய் பால் ரொட்டியை பெருமாள் அபு செய்கிறார். அதற்கப்புறம் பச்சை பால் காய்ச்சறதுக்கு கூட இஷ்டமில்லாமல் விடியற் காலையிலே பச்சை பால் அமுது செய்கிறான். இதில் காலையில் தனியாக அமுது செய்து பொங்கல் பிரசாதம் அடுத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம் சேவிக்கிறபடி பார்த்தா 2ஐயும் அநேகமாக அடுத்தடுத்தார் போலே தான் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணுகிறார்கள். ஆக காலை வெண்ணெய் ரொட்டி கூட பொங்கல். பொங்கல் தளிகையிலே பொங்கல், தோசை, வடிசல், சுக்குவெல்லம், புத்துருக்கு நெய். அது ரொம்ப முக்கியம். நித்தியப்படி கார்த்தால புதுசாக காட்டப்பட்ட நெய் அந்த காய்ச்சனை தான் பெருமாள் அமுது செய்வரே தவிர நேத்திக்கு உரிக்கின நெய் இன்னைக்கு கிடையாது. சுக்கு வெல்லம், அதிகப்படியான கட்டளை தளிகைகள், கூட்டுக்கரியமுது, ஊறுகாய். ஊறுகாயோட சேர்த்து சாப்பிட்றார். அந்த ஊறுகாயும் பெருமாள் அமுது செய்கிறார். ஊறுகாய் அமுது செய்கிறது ஆச்சரியம் இல்லை. குலசேகரன் திருச்சுத்திலே ஊறுகாய் மண்டபமே இருந்தது. இன்று தான் அந்த மண்டபம் தனித்து காணப்படவில்லையே தவிர இந்த துவஜஸ்தம்பத்தை சுற்றி இருக்கிற குலசேகரன் திருச்சுத்து அரங்கன் திருமுத்தம்னு துவஜஸ்தம்பத்தினுடைய அடிக்குத்தான் பேர். கிழிய விண்ணப்பம் பண்ணே ரங்கநாதன் புறப்பாடு கண்டருளி உள்ளே எழுந்துருளினுடன் ஆனந்தமாக எல்லாரும் கூத்தாடுறது பெருமாள் ஜாகிரதையாக உள்ளே போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு அந்த திருமுத்தத்தில் தான் இருந்து கொண்டாடுவார்கள். அதை சுற்றி இருக்கிறது குலசேகரன் திருச்சுத்து. அங்கே ஊறுகாய்க்குன்னே மண்டபம் வச்சுட்டு இருந்தாலும். ஆக பெருமான் பொங்கல் தளிகையும் போது அடிகப்படியான கட்டளத் தளிகைகள், கூட்டு கரியமுது. இதில் இந்த காய்க்கும் காய், செடியிலே காய்த்தது கொடியில் காய்த்ததுன்னு பார்த்தோமே, அவரை, புடலை, பூசணி, பாகக்கா, வெள்ளரி, இந்த 5ஐயும் தான் பெருமான் கொடியிலே காய்த்தவர்களாக இன்னைக்கும் உணவருந்துகிறான். அதே போல செடிக்காக கொத்தவரை, வாழைவரை, மேலும் 3 கிழங்கு வகைகள். இந்த 5ஐயும் சேர்த்து தான் கொடி செடியிலே காத்தவர்களாக. ஆக கொடியஞ்சு, கொம்பஞ்சு. இந்த கொடியஞ்சு, கொம்பஞ்சு, கரியமுது வகைகள் எல்லாம் பச்சைக்கறிக்காய். அது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்துக்கு பச்சை காய்கறி சமைத்து உண்பது முக்கியம். அதையும் பெருமான் அமுது செய்கிறான். இதெல்லாம் பொங்கல் தளிகையும் போது இந்த முதல் 2 தளிகளும் 8:45, 9க்குள்ளாக முடியும். அதற்கு மேலே மத்தியான பெரிய அவசர தளிகையிலே வடிசல், கூட்டு கரியமுது, சாற்றுமுது, திருக்கண்ணலமுது, அதிரசம். இது வரைக்கும் மத்தியான பெரிய அவசரத்திலே தளிகை. சாயங்காலத்தில் க்ஷீரான்ன தளிகை, முக்கியமான தளிகை. க்ஷீரான்னம், கரியமுது, திருமாலை வடை, அப்பன், தேங்குடல், சம்பாத்தோசை, அதிகப்படியான கட்டளை தளிகைகள். இந்த 7 மணிக்கு க்ஷீரான்னம் பெருமாள் அமுது செய்யும் போது அந்த திருமால் வடை ரொம்ப அற்புதம். திருமாலை வடைங்கிறது அது இந்த ஊருக்கே உண்டான தனிச்சிறப்பு. கடைசியாக செலவு சம்பா தளிகையும் செலவு சம்பாவையும் அரவண பிரசாதத்தையும் சேர்த்து முன்னும் பின்னுமாக அமுது செய்கிறான் எம்பெருமான். அதில் செலவு சம்பாவிலே பருப்பு, வடிசல், சாதம், அரவணை, சக்கரை பொங்கல் வகை, கரியமுது. இது ஆச்சரியம். சேராத 2. சக்கரை பொங்கலுக்கும் கரியமுதுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய பேர் திருக்கண்ணன் அமுது பாயசம்னு சொல்கிறோமே, அதை சேர்த்து விடுவா. அதில் வேற ஏதோ பொறிச்சு அப்பளம் வகைகள் இருந்தால் அத்தை உடச்சி போட்டுண்டு சாப்பிட்ற வழக்கம் சில பேர் கொண்டு கேட்டால் பெரிய பெருமாள் வழக்கம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் இப்படி தானே பண்ணுறார். சக்கரை பொங்கலோட ஆறானு கூட்டுக்கரியமுதை சேர்த்து சாப்பிடுவார்களா, அது உலகாண்ட பெருவாயனுக்கு ஒக்கும். இது கடைசியாக அரவண தளிகை, மேலே பால். இப்படி 6 வேளை ஆகாரத்தோட 3 வேளை திருவாராதனத்தையும் எம்பெருமான் கண்டருளுகிறான். இந்த படிகளெல்லாம் ராஜாக்கள் பார்த்து பார்த்து ஏற்படுத்தி வைக்க
அந்த காலத்துக்கு அப்புறம் அப்படியே அது க்ஷீணதசையை அடைய சுவாமி ராமானுஜர் தான் அத்தனையும் திரும்ப ஏற்படுத்தி வைத்து இந்த திவ்யதேசத்தெம்பெருமான் இப்படித்தான் அமுது செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்தார்னு சரித்திரம். இதெல்லாம் அவனுடைய கதைகள். நாமும் அவன் தான் சுந்தரபாண்டிய தேவனுடையது அந்த கதை பார்த்தோம். அதற்கு மேலே அவன் கொடிக்கம்பம் பண்ணான்ங்கிறதையும் விண்ணப்பிச்சேன். இந்த கொடிக்கம்பத்தையே தான் பொன் வேய்ந்தான். இந்த பொன் வேய்ந்த கொடிக்கம்பம் காணாப்படுத்து கலாப காலத்திலே. அதற்கப்புறம் அதை மாதி வெண்கலமாக மாற்றி அப்புறம் மாற்றி செப்பு கம்பமாறவுக்குள்ள மாற்றி விட்டா. உள்ளுக்குள்ளே இருந்ததே செப்பு கம்பம். 2002 சம்பரோக்ஷணம் நடந்தது. அந்த சம்பரோக்ஷணம் நடந்த காலத்திலே கொடிக்கம்பத்தை பிரிச்சிருக்கா தங்கம் சேர்க்கணுங்கிறதுக்காக. இது ஏற்கனவே கோயிலூடுகளில் இருந்த கணக்கின்படி 112 பட்டயம் இருந்தது. பகுதிகள் அந்த கம்பத்தில் வச்சிருந்தா. இன்னைக்கு அதை பிரித்து கணக்கு பார்த்தா 112 இருந்தது. என்னைக்கோ 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச விஷயம் அன்னைக்கு 112 கட்டகள் இதில் உண்டுன்னு எழுதியிருந்தா செப்பு பட்டயங்கள். அதை இன்னைக்கு கழட்டி பார்த்தா போட்டதுக்கு சரியாக 112 இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே மரம் இருக்க போகிறதுன்னு நினச்சிருந்து அதை சரிப்படுத்தினா ஏதானும் உள்ளுக்குள்ளே இத்து போயிருந்தா மாத்திரத்துக்கு மரம் வேணும்னு மரத்தெல்லாம் கொண்டு வச்சுருந்தா. ஆனால் அத்தனையும் செப்பு பட்டயங்கள். அதனால் மரத்துக்கு வேலையே இல்லாமல் போயிட்டுன்னு சமீபத்தில். ஆனால் இது 112 எண்ணிக்கையோட தகடுகள் பொருத்தப்பட்ட அற்புதமான பொன் வேயப்பட்ட பெருமானுடைய துவஜஸ்தந்தம். அதுவும் அவனுடைய கைங்கரியம்தான். அதை பூசத்துக்காக 1100 பலம் தங்கம் அதோட தான் பூசியிருக்கான் இந்த பெரியோர்கள். இதெல்லாம் கைங்கரியம் ஷடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கைங்கரியம். அதற்கு அடுத்தா போலே குலோத்துங்க சோழனுடைய கைங்கரியம். இந்த குலோத்துங்க சோழன்கிறவன் முதலாம் குலோத்துங்க சோழன். கிருமிகண்ட சோழனை பற்றி பார்த்தோம். அவன் 2ஆம் குலோத்துங்க சோழனாய் இருப்பனாங்கிறதையும் விசாரித்தோம். அது இருப்பதற்கு வாய்ப்பல்லாங்கிறதையும் பல விதிகளால் தெரிவித்தேன். இந்த குலோத்துங்க சோழன் பெருமாள் தேவன் மண்டபத்துக்கு கிழக்கு 4 காலிலே ராமலக்ஷ்மண சுக்ரீவ ஹனுமாருடன் கூடின 4 கால் மண்டபமும். இந்த கீழவாசல்ல உள்ளுக்குள்ள போன உடனே பெருமான் 4 கால் மண்டபத்தில் எழுந்துள்ளுவர். ஆழ்வாராச்சாரியர்களுக்கு பெருமான் மங்களாசாசனமாகி மரியாதை நடக்கிறது அந்த மண்டபத்தில் தான் நடக்கும். தான் வாசலுக்கு வருகிறார், அதாவது வெளிமணன் வழியிலே 1000 கால் மண்டபத்துக்கு வெளியில் வர்றார். அப்புறம் பின்னாடி இருக்கிற ஆழ்வார்களுக்கெல்லாம் தான் நடைபயின்று அந்த மண்டபத்துக்கு போய் திரும்ப நின்றுதான் ஆழ்வார்களுக்கு மரியாதை பெருமான் பண்றது இன்னைக்கு வழக்கம். அந்த மண்டபத்தை ஏற்படுத்தினான். பெருமாள் தேவன் மண்டபத்துக்கு, பெருமாள் தேவன் மண்டபங்கிறது 1000 கால் மண்டபம். 1000 கால் மண்டபத்துக்கு கிழக்கு 4 காலிலே, அதற்கு கிழக்கு இருக்கக்கூடிய 4 காலிலே ராமலக்ஷ்மண சுக்ரீவ ஹனுமாருடன் கூடின 4 கால் மண்டபமும். இன்னைக்கு நீங்க இந்த 4 கால் மண்டபத்தை பார்த்தீங்கன்னா கீழ் வரைக்கும் தூண் தெரியாது. மணல் மேடுட்டு மணல் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். ஓரளவுக்கு இன்னொரு 1/2 அடி 1 அடி இருக்கலாம்னு இருக்கும் தூணிலே. எல்லா தூண்லையும் நரசிம்ம பெருமான் அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கார். ஹனுமார் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கார், ராம பரதன் இருக்கிறார். இத்தனை பேரோட மண்டபம். இந்த மண்டபம் இருக்கிற தூண் இன்னொரு 1 அடி கீழே இருக்குன்னு பார்த்தாலே அப்ப தர அந்த இடத்துல மணல் வசந்திருக்குன்னு தெரியறது. இந்த உயர்ந்ததுக்கு சாட்சி எது? 1000 கால் மண்டபத்துக்குள்ள பெருமாள் நுழைகிறாரே, இன்னைக்கும் படியேற்ற நடக்கிறது. அங்க படி எங்க இருக்கு? இப்போ 1000 கால் மண்டபத்துக்குள்ள பெருமாள் எழுந்துடச்சே ஒரு சின்ன படியேற்றம் நாம பார்க்கிறோம். படி இருந்தா தானே படி ஏற்கனவே அந்த இடத்துல படி இருந்திருக்க வேண்டும். அப்புறம் அப்படியே காவிரி ஆத்தினுடைய மணல் படுக்க மேலே வந்து இன்னைக்கு நாம ஒரே படி அந்த கம்பி கதவு போட்டிருக்கா, அதை தாண்டி காலை வச்சா உள்ளுக்குள்ள 1000 கால் மண்டபம். ஆனா அங்க இன்னைக்கு அரை இறைச்சையோட பெருமாள் படியேற்றம் கண்டொழுகிறார். அப்ப இந்த இடம் இன்னும் கொஞ்சம் கீழே தான் இருந்திருக்க வேண்டும். 1000 கால் மண்டபம் இன்னும் கொஞ்சம் மேலே இருந்திருக்க வேண்டும். அதுக்கு சாட்சி இந்த முதல் 4 கால் மண்டபத்தினுடைய கடைசி வரைக்கும் தூண்கள் தெரியாது. அதுக்கு வழக்கத்துல பார்த்தோம்னா பெருமாள் படியேற்றம் கண்டருளுகிறார். இது ரெண்டையும் வைத்து பார்த்தால் அந்த மண்டபத்தை தான் அமைத்திருக்கிறான். கீழே தான் ராமலக்ஷ்மண சுக்ரீவ ஹனுமாருடன் கூடின 4 கால் மண்டபம். குலோத்துங்க சோழன் கைங்கரியம். இது குலோத்துங்க சோழனுடைய கைங்கரியம். இவன் கிருமிகண்ட சோழன் அல்லங்கிறதா நிரூபணமும் கூட. அதற்கு மேலே கம்பய தண்டைய நாயக்கர் கைங்கரியம். இவர்கள இந்த ஹோய்சல தேசத்தினுடைய பிரதானிகள். அவன் கட்டுவித்தது தான் இந்த பரமோதநாதன் சந்நிதி. இந்த மூலையில் இருக்கு பரமோதநாதன் சந்நிதி. 10 ஆழ்வார்கள், 11 ஆழ்வார்களுடைய சந்நிதி. இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டாள் உள்ளுக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார். இந்த சந்நிதி முன்னாடி பரவாசுதேவனுடைய சந்நிதியாகத்தான் இருந்தது. இது அப்புறம்தான் பரமோதநாதன் சந்நிதிங்கிற பெயரே பெற்றது. அந்த சந்நிதி நிர்மாணத்தை தெரிவிக்கிறார். ஆலிநாடன் திருவீதி மேல் வடக்கு மூலை. வடக்கு மூலையிலே ஆலிநாடன் திருவீதியிலே மேல் வடக்கு. ஆலிநாடன் திருவீதிங்கிறது ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் கட்டின திருவீதி. அதான் உள்மணல் வெளி இருக்கிற திருவீதி. அந்த திருவீதியில் மூலை பரவாசுதேவர் சந்நிதியும் இந்த பரவாசுதேவனுடைய சந்நிதியும், அகளங்கன் திருவீதியில் மேல் புறத்து சுதர்சன பெருமாள் கோயிலும். அகளங்கன் திருவீதிங்கிறது அடுத்த பெருசு. கார்த்திகோபுரவாசலை சுத்தி வருவது. அங்கே மேற்கே சுதர்சன பெருமாள் திருக்கோயிலும் இன்னைக்கு இருக்கிற சக்கரத்தாழ்வார் சன்னதி. நாச்சியார் சன்னதி மண்டபமும்
நாச்சியார் சன்னதிக்கு வெளியில் இருக்கிற மண்டபமும், இந்த திருச்சுற்றிலே ஆயிரக்கால் மண்டபமும், நாச்சியார் சன்னதியோட வந்தோம்னா ஆயிரக்கால் மண்டபம், அந்த வழியில தான் பெரியவாச்சான்களுடைய சன்னதியும் எழுந்துள்ளிருக்கிறார் சுவாமி. ஆயிரக்கால் மண்டபமும் வடக்கில் கோஷாலை அடித்து கௌத்தியாக கட்டின கொரட்டின் மேலே பத்தி கொரடும் கட்டி, வடக்கிலே கீழே தாழ்ந்து போயிருந்த எல்லாத்தையும் எடுத்து கட்டினான் அந்த ராஜா. தேவராஜன் கொரட்டு பத்தியும், இந்த தேவராஜன் கொரடுங்கிறது முக்கியமான கொரடு. பெருமான் ஜெயவிஜயாள் துவாரத்திலேருந்து வெளியில எழுந்துள்ளுகிறார். அதுல ஒரு பக்கம் மேல பக்கம், இன்னொரு பக்கம் கீழப்படின்னு சொல்றோம். இந்த கீழப்படிக்கு கீழே இறங்கினோம்னா இன்னைக்கும் கோயிலார்கள் உட்காண்டிருக்கிற இடம். நமக்கு தோணும், ஏன் மேலப்படி கீழே உட்காண்டிருக்கலே, கீழப்படிக்கு கீழே தான் இவர்கள்லாம் ஏன் உட்காண்டிருக்கான்னு தோணும். அந்த இடத்துல ஒரு வெள்ளை சலவுக்கல் போட்டிருக்கும். சுவாமி ராமானுஜர் அமர்ந்திருந்த இடத்தைத்தான் தேவராஜன் கொரடுன்னு சொல்லுவார்கள். தேவப்பெருமாள் அனுகிரகத்தாலேயே பெருமாள் ராமானுஜர் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அந்த கொரட்டுக்கு தேவராஜன் கொரடுன்னு பேர். அங்கே அமர்ந்து தான் கோவில் வரவு செலவுகளை பார்த்து எப்படி கோவில் நடக்கணும்னு நித்திய ஆராதன கட்டளையும் பார்ப்பர். இது எவ்வளவு தூரம் மறுவினாலும் மாறாமல் இருக்குங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இன்னைக்கும் கோயிலார்கள் மின்விசிறியோட கீழே உட்காண்டிருக்கிற இடம் அந்த இடம் தான். என்னையே எத்தனையோ இடம் இருக்கோ இல்லையோ கோவிலில் உட்காண்டிருக்கலாமே. அந்த தேவராஜ குருடல ராமானுஜர் அன்னைக்கு எங்கே எழுந்தருள் இருந்தாரோ இன்னைக்கும் கோவில் கணக்கு பார்க்க வேண்டியது அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு தான்னா 1000 ஆண்டுகள் மாறாது. இது 200,000 ஆண்டுகள் செய்தாலும் இந்த இடத்துல சுவாமி ஏற்படுத்தி எடுத்தது நிற்கும். சூனாய் அருகணி வெளிக்கும் படிக்கும் அடுத்த மதிலும் பட்டத்து யானை பூண்ட புறவையில் குரடும். இந்த குதிரை ஆனைகள்லாம் நிறுத்தி வச்சிருக்கா. ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளதான் குதிரைகள்லாம் நிற்கும், ஆனைகளும் நிற்கும். நீங்கள் இதுக்கு நேர உள்ளே கீழே உத்தர வீதி, அந்த உத்தர வீதியினுடைய கோடிக்கு வாங்கோ ஆயிரக்கால் மண்டபத்தினுடைய மதில். அதில் இந்த கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மதில் விட உயர்ந்து சின்னதாக ரெண்டு தளமாட்டம் தெரியும். அந்த உயர்ந்திருக்கிற இடத்துல விட்டலகிருஷ்ணன் சன்னதின்னு முன்னாடி இருந்தது. இன்னைக்கு பெருமாளோ அந்த இடத்துல திருவாராதன கைங்கரியமோ இல்லை. ஆனால் முன் நாட்களில் விட்டலகிருஷ்ண சன்னதி உண்டு. அங்கே தான் அகலமான படிக்கட்டுண்டு ஆயிரக்கால் மண்டபத்துக்கு மேலே போகிறதுக்கு. அந்த திரு உள்துறை வீதி உள்ள இருக்கிற ஆயிரக்கால் மண்டபம், அதிலேயே பெருமான் கோட உற்சவம் கண்டருளினாகத்தான் பெரிய கோயில் ஒழுகு தெரிவிக்கிறது. இதுக்கு இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல தான் குதிரை ஆனை எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்திருக்கா. குதிரை பூண்ட புறவியில் குரடும் சுருளும் படிய மேல் கொடுங்கையும் கட்டி வைத்தது வல்லாளதேவன் வகையில் பிரதாப சக்கரவர்த்தி ராமநாக தேவனுடைய பிரதானி கம்பய தண்டைய நாயக்கர் கைங்கரியம். இந்த தேவராஜன் கொரட்டை ஏற்படுத்தினதோ இந்த மண்டப கோபுரங்களை எல்லாம் அவன் ஏற்படுத்தினான். மேலே திருவாழியாழ்வான் கோவில் வாசல் 4 கால் மண்டபம், சக்கரத்தாழ்வார் கோவில் வாசல்ல இருந்த 4 கால் மண்டபம் கம்பய தண்டையநாயக்கர் கைங்கரியம். அடுத்து கரியமாணிக்க தண்டையநாயக்கர் கைங்கரியம். அதுவும் இதுக்கு கீழில் திருக்காவணப்பத்தியும். இந்த திருக்காவணப்பத்திங்கிறதான் வசந்த மண்டபம். சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பிரதட்சணமா வரும்போது நாச்சியார் சன்னதி நோக்கி போகிறோமே அங்கே ஏற்பட்டிருக்கிற வசந்த மண்டபம் திருக்காவணப்பத்தியும் நாயகப்பத்தியும். அதற்குள்ள பெருமான் எழுந்தருளத்துக்காக பண்ணி வச்சிருக்கிற பத்தியும். கொரட்டில் சித்திரப்பணியும். வசந்த மண்டபத்தினுடைய கொரடு செவுறு முழுக்க சித்திரங்கள் உண்டு அந்த நாட்களிலே. இப்பொழுது ஏதோ சில மட்டும்தான் காணப்படுகிறது. கொரட்டில் சித்திரப்பணியும் தேவாசனமும். அதுக்கு நடுவில் நீராழி மண்டபத்துக்கு நடுவில் பெருமாள் அமர்ந்திருக்கிற மண்டபம் தேவாசனம். இதெல்லாம் வேற பாஷையில் இருக்கும். இது ஓரளவுக்கு இந்த பாஷை இப்படிங்கிறத பெரியோர்கள்லாம் சொல்லுண்டே வந்திருக்கா. எழுத்து மூலமாக இருக்கிறபடியாலே இப்படித்தான் கொள்ள வேணும். தேவாசனமும் படியும் மேலில் கொடுங்கை உட்பட கட்டுவித்தது. மேலில் கொடுங்கை பெருமாள் இன்னைக்கும் வசந்த மண்டபத்திலே நட கண்டருளினார்னா எந்த இடத்திலிருந்து நாம சேவிக்கலாம். இதை சொல்லியிருக்கிறத பார்த்தா மேலில் கொடுங்கை உட்பட கட்டுவித்தது. மேல் வரைக்கும் வசத்தி 4 புறத்துல நின்று இருக்கிறவாலும் நடுவுல தேவாசனத்துல இருந்த பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சதா தெரியுது. மேலும் பெருமாள் நட கண்டுள்ளதே 4 பத்தியிலையும் ரொம்ப அற்புதமான அனுபவம். வசந்த மண்டபத்துக்குள்ளே மேலில் கொடுங்கை உட்பட கட்டுவித்தது. கம்பய தண்டையநாயக்கர் தமையனார் கரியமாணிக்க தண்டையநாயக்கர் கைங்கரியம். நீராழி மண்டபத்தையும் கட்டுவித்தான். இதெல்லாம் அவர்களது. அடுத்தது சேரமன்னவன் மலையப்பெருமாள் கைங்கரியம். அந்த மலைப்பெருமாள் பண்ணது எடுத்தகை அழகிய நாயனார் கோயிலுக்கு. இந்த மேட்டழைச்சிங்கருக்கு இந்த திவ்யதேசத்தை எடுத்தகை அழகிய நாயனார்னு பேர். எடுத்தகை அழகிய நாயனார் கோவிலுக்கு விவரம். அந்த கோவிலுடைய விவரத்தை தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆலிநாடன் திருவீதியில் வடக்கு திருக்கோபுரத்தில் எடுத்தகை அழகிய நாயனார் ஏரியருளப் பண்ணினவிடத்திலே. அப்ப திருமங்கை ஆழ்வார் ஏரியருளப் பண்ணிருக்கார் அந்த மேட்டழைச்சிங்கரை. எடுத்தகை அழகிய நாயனாரை பண்ணின இடத்திலே அவர் சாநித்தியம் செய்தருளினபடியாலே திருமங்கை ஆழ்வார் இந்த இடத்துல இரும்னு சொன்ன உடனே பெருமானுக்கு ஆனந்தமா, நமக்கு நல்ல வேற இடம் கொடுத்தீரே, நாம் இங்கேயே இருக்கிறோம் என்று நரசிம்மனும் அந்த இடத்தை பிடிக்க மலையாள ராசாவான சேரன் எடுத்துக்கட்டியும் விமானமும் கட்டி வைத்தார்.
இந்த சேர மன்னவன் தான் அதுக்கு எடுத்துக்கட்டி பத்தி உயரமான இடம். திருக்கோபுர நாயனாருக்கு உள்ளேயே தான் எழுந்துள்ளிருக்கார் அங்க இருக்கிற எடுத்தகை நாயனார். அந்த திருக்கோபுரத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம படிக்கட்டி ஏறி மேலே சேவிக்க வேண்டியிருக்கு. அந்த சந்நிதி மேலே இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். கோபுரத்துக்குள்ளே எழுந்துருள பண்ணப்பட்ட சந்நிதி. கோபுரத்து மேலே ஏறணும்னா படிக்கட்டு ஏறித்தானே பார்க்க வேண்டும். அதனால தான் அந்த கோபுரத்தினுடைய ஒரு பக்கத்தில் எழுந்துருள பண்ணியிருக்கார் திருவங்கியாழ்வார். அந்த சந்நிதி சித்திலமாகி போக அதை மலையாள ராஜாவான சேரன் எடுத்துக்கட்டியும் விமானமும் கட்டுவித்தார். அனந்தரம் முன்னடி பாரமுண்டது மலைப்பெருமாள் கைங்கரியம். அதனுடைய முன்னடி பாரம் உள்ளது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் மலைப்பெருமாள் கைங்கரியம். இன்னும் மலையாள தேசத்து ராஜாக்கள் கூட இங்கே வந்து இந்த குலசேகராழ்வார் காலத்தில் மட்டும் இல்லாமல் அதற்கு பிற்பட்ட காலத்திலையும் மலையாள தேசத்திலேருந்து ராஜாக்கள் வந்து கைங்கரியம் பண்ணி உள்ளார்கள். இந்த மேட்டழைசிங்கர் தான் சிரித்து காட்டினார்னு சரித்திரம். கம்பநாடர் தான் கம்பராமாயணத்தை அரங்கேற்றத்துக்காக வந்தார். 10,000 பாடல்கள் மேற்பட்டதான அற்புதமான கம்பராமாயணம். ஆனால் தமிழ் அமைந்ததுனாலே வால்மீகி ராமாயணத்துக்கு நிகராக அதை கொள்ள மறுத்தார்கள். இதை பிரமாணம்னே யாரும் ஒத்துக்கலே. இருக்கட்டுமே, நாம போய் பெருமான் முன்பே பாடுவோம். இன்னும் வந்தார், பெருமானிடத்தில் போய் மரியாதை பெற்றுக்கொண்டார். தீர்த்தம், சீசகடோபம், மாலை மரியாதைகள் எல்லாம் நடக்கிறது கம்பநாடருக்கு. அப்போ திடீர்னு பெருமான் கம்பநாட்டாழ்வாரை பார்த்து நம் ஷடகோபன பாடினையோ நம்மாழ்வார பாடினையோ என்று விஞ்சிய ஆதரத்துடன் கேட்ப. என் அபார ஆதரத்தோட கம்பநாடரை கேட்க, இவர் ராமனை பாடினேனே தவிர கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடிய நம்மாழ்வார பாடாமல் விட்டுட்டேனே, தவறு, என் நாக்கை இரண்டாக துண்டித்து விட வேண்டும் என்று வருத்தத்தோட ஷடகோபரந்தாதி என்கிற பிரபந்தத்தை அனுகிரகித்தார். அந்த ஷடகோபரந்தாதி இன்று நம்மாழ்வார் திருமுன்பே பெரியோர்களாலே விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கம்பராமாயணத்தில் தெரிவித்தார், யார் யார் என் தோல் தெனவெடுத்ததுக்கு தகுந்தா போலே போர் புரிவதற்கு யார் என்று சொல்லிட்டு நரசிம்ம பெருமான் அட்டகாச சிரிப்போடே தூணிலிருந்து தோன்றினான் என்று கம்பர் தம் பாட்டில் சொல்லிட்டு வரார். உடனே மேட்டழைசிங்கர் அட்டகாசமான தன்னுடைய சிரிப்பை காட்டி நாம் இத்தை பிரமாணமாக உகந்தோம் என்று பெரியவர் சொன்னதாக சரித்திரம். அது மேட்டழை சிந்த சங்கர் சன்னதி கைங்கரியம், மலைய பெருமாளுடைய கைங்கரியம். எடுத்துக்கட்டியும் விமானமும் கட்டுவித்தார். அனந்தரம் முன்னடி பாரமுள்ளது மலைப்பெருமாள் கைங்கரியம். அடுத்து வீரநரசிங்க தேவர் கைங்கரியம். இதே மேட்டழை சிங்கர் சன்னதியினுடைய திருமண்டபமும் மேலெடுத்துக்கட்டியும் மதிலும் கன்னடிய ராஜா வீரநரசிங்க தேவர் கைங்கரியம். ஏற்கனவே இருந்த ராஜா ஹொய்சளர்களுடைய பிரதானி பார்த்தோம். அடுத்து சேர மன்னவன் மலையாள திவதேசத்து மன்னவனை பார்த்தோம். இப்பொழுது ஒரு கன்னட திவதேசத்து ராஜா இந்த திருமண்டபம் மேலெடுத்து கட்டி அவன் கட்டி வைத்தான். அதற்கு மேலே இந்த கோயில் முகப்பு கொருட திருமண்டபம் சுருளும்படியும் ஆளூர் வரதநாதராதர் கைங்கரியம். இந்த திருக்கோயில் திருமடப்பள்ளியும் அவர் கைங்கரியம். இதில் இன்னொரு ஆச்சரியமான செய்தி, நம்ம எல்லா சன்னதிக்கும் திருமடப்பள்ளி தனி. இது எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணி எல்லார் இடத்துக்கும் எடுத்து போகிறது இங்கே வழக்கமே இல்லை. நாச்சியார் சன்னதி திருமடப்பள்ளி தனி, பெருமாள் சன்னதி திருமடப்பள்ளி தனி, ஓரோரு இடத்துலையும் திருமடப்பள்ளி தனி. அவரவர்களுக்கு அங்கங்கு போனகம் அங்கங்கு அமுதுபடி. இதில் சில இடத்துல மட்டும் பெருமான் இடத்திலே இருந்து அரிசி முதலான வகைராக்கள் போகிறதுங்கிற வழக்கத்தை மட்டும் வச்சுருக்கா. ஆக இந்த கோயில் முகப்பு கொரடு. இப்போ பெருமானுக்கு குலசேகரனுடைய திருச்சுத்திலே பக்கத்தில் பெரிய தளிகை பண்ணுறதுக்காக திருமடப்பள்ளி, அதில் பிரசாத திருமடப்பள்ளி தனி, திருப்பண்ணியார திருமடப்பள்ளி தனி, பிரசாத வகைராக்கள்லாம் தனி திருமடப்பள்ளி, திருப்பண்ணியார் வகைராக்கள்லாம் தனி திருமடப்பள்ளி. அந்த திருப்பண்ணியாரத்துக்கே 2 திருமடப்பள்ளி, பெரிய திருமடப்பள்ளி சிறிய திருமடப்பள்ளி. இதெல்லாம் நிதானமாக பார்த்து பார்த்து ராஜாக்களாலே கட்டப்பட்டது. ஆளூர் வரதநாதராயர் கைங்கரியம். மேலே தேவப்பெருமாள் கைங்கரியம். இதுக்கு வடக்கு அகளங்கன் வாசல் நிலைக்காலும். அகளங்கன் திருச்சுற்று 5வது திருச்சுற்று கார்த்திகோபுர வாசல்து. அதில் 4 பக்கத்து திருமதிலும் பழகி சரிந்து போகையில் நிலை காலும் நிறுத்தி வடபுறத்தில் இருக்கிற திருமதுகள்லாம் திரும்ப மறுபடியும் காலம் நிறுத்தி திருமதிலும் கட்டி வைத்தது ஆகுளூர் வரதநாராயணர் வரதநாதராயர் குமாரர் தேவப்பெருமாள் கைங்கரியம். அதுக்கு மேலே வந்தவன் தான் விஜயநகர பேரரசனுடைய பிரதானி பெரிய பதவி வகித்தவருடைய கைங்கரியம் வாலநாதராயர் கைங்கரியம். பெரிய திருமண்டபத்தில் இந்த மண்டபம் ரொம்ப முக்கியமான மண்டபம். இப்பவும் பெருமாள் அற்புதமாக சில நாட்களிலே திருமஞ்சனமும் கண்டருளுகிறான். அதோடு இல்லாமல் தீபாவளி யுகாதி இந்த 2 நாளும் பெருமாள் எழுந்தருள் இருக்கிற பரமன் திருமண்டபம்னு அதுக்கு பேர். அதாவது சந்திர மண்டபத்துக்குள்ளேயே பரமன் திருமண்டபம்னு கட்டி வைத்தான். ஆச்சரியன், ராஜாக்கள்லாம் தாங்கள் கட்டினத்தும் பேரில் தான் வைப்பா. ஆனால் கட்டின தச்சனுக்கு பேர் பரமன். அந்த நாளில் ரொம்ப பிரசித்தமான தச்சனாக இருந்தானா அவன் செய்த வேலைன்னா ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நீங்கள் போய் அந்த பரமன் திருமண்டபத்தை சேவித்தா தச்சு வேலைப்பாடி எவ்வளவு அழகா இருக்குன்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். பெரிய திருமண்டபத்தில் பெரிய திருவடி கோயில் சூழ்ந்த பரமன் மண்டபம்.
பெரிய திருவடிங்கிறது கருடனுடைய கோவில். அதை சூழ்ந்திருக்கிற பரமன் மண்டபம் ஆகுளூர் வரதநாதராயர் ராஜ்யம் பண்ணின காலத்தில் தச்சன் பரமனை கொண்டு 4 புறத்திலும் 4 ஆணி 4 ஓட்டுக்காலும் 8 கும்பச்சரக்காலுக்கு உட்பட்டது நேர்த்தியாக பண்ணி வைத்து, 4 பக்கத்தையும் 4 ஆணி 4 ஓட்டுக்காலும் 8 கும்பச்சரக்கு 8 கும்பங்கள் அதோட சேர்த்து நேர்த்தியாக பண்ணிவித்து பெரிய திருவடி மண்டபமும் கட்டுவித்து பரமன் மண்டபம் என்று பேரிடுவித்தது வாலநாதராயர் கைங்கரியம். அதுக்கு மேல திருவிக்கிரம சோழன் கைங்கரியம். இதுல ஒரு அழகு, இந்த திருவிக்கிரம சோழன் தான் அகலங்கன் சோழன். விக்கிரமன் திருவீதிங்கிறது அகலங்கன் திருவீதிங்கிறது ஒரே திருவீதி. ஒரே திருவீதினா 5வது திருச்சுற்றம் 6வது திருச்சுத்தம். என்னைக்கு அந்த நாளில் ராஜாக்களுக்கு இயற்பெயர் ஒன்று இருக்கும், பட்டப்பெயர் ஒன்று இருக்கும். இந்த ராஜா 5, 6 2 திருச்சுற்றுமே அவன் தான் கட்டினான். இயற்பெயர்ல ஒன்று கட்டிவிட்டான், பட்டப்பெயர்ல ஒன்று கட்டிவிட்டான். இயற்பெயர்ல கட்டினது தான் திருவிக்கிரமன் திருச்சுத்து. இந்த உள்ள இருக்கிற உள் திருவீதி திருவிக்கிரமன் திருச்சுத்து 6வது. அதற்குள்ள இருக்கிற அகலங்கண்கிறது தான் அவனுடைய பட்டப்பெயர். பட்டப்பெயர்ல ஒரு வீதி கட்டிவிட்டான், இயற்பெயர்லே ஒரு வீதி கட்டினான். இந்த அகலங்கன் திருமகளை சூழ்ந்த திங்களும் விழவராத திருவீதி. இந்த வீதிக்கு இப்ப பேர் சொல்றார், திங்களும் விழவு அறாத திருவீதி. எந்த மாசமும் விழா இல்லாம இந்த வீதியை பார்க்க முடியாது. அது உத்தர வீதிக்குண்டான பெருமை. அதற்கு அடுத்தா போலே அற்புத கைங்கரியம் பள்ளி கொண்ட சோழனுடையது. அவன் தான் இந்த உள்திருவீதியில நிறைய மாளிகைகள் கட்டுவித்தான். அது சொல்றார், இதில் கீழ்மாடத் திருவீதியிலே, மாடத் திருவீதிங்கிறது தான் உத்தர வீதி. அதில் கீழ்மாடத் திருவீதிங்கிறது உள்ள இருக்கிற கீழ உத்தர வீதி. கீழ உத்தர வீதியில் பாடுவார் திருமாளிகை வாசலிலே இருந்து பெருமாள் ஆயிரக்கால் திருமண்டபத்திற்கு மேலே கோடை கண்டருளும் போது, இது முக்கியமான செய்தி. அதாவது திருமாளிகை வாசலிலே இருந்து பாடுவார் திருமாளிகை வாசலிலே இருந்து உத்தர வீதியில தான் அத்தனை பாடுவார்களும் இன்னைக்கு இருக்கா. அரையர் சுவாமிகள் அத்தனை பேர் எழுந்துருளி இருக்கிற திருவீதி இங்க இருக்கிற உள்துறை வீதி. அது அன்னைக்கு சொல்றது கோயில் ஒழுகு. பாடுவார் திருமாளிகை வாசலிலே இருந்து அதுக்கு செந்தமிழ் பாடுவார் வீதின்னே பேருண்டு. உத்தர வீதி 4ம் உத்தரம். அதற்குள்ளே இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற வீதிக்கு மட்டும் செந்தமிழ் பாடுவார் வீதி விண்ணப்பம் செய்வார்ங்கிற அரைய சுவாமிகள் அவர்களுடைய வீதி. அதன் வாசலிலே இருந்து பெருமாள் ஆயிரக்கால் திருமண்டபத்தின் மேலே கோடை கண்டருளும் போது, அதுதான் கிழிய விண்ணப்பிச்சேன், ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ள கோடை உற்சவத்தை பெருமாள் கண்டருள் இருக்கிறதா தெரியறது. இன்னைக்கும் இந்த கீழ உத்தர வீதியிலே பெருமானுடைய திருவடி எங்க இருக்கோ அந்த இடத்துல நில நாம சேவிக்கிறோம். திருவடிக்குன்னு ஒரு சின்ன விக்கிரகமாட்டம் பண்ணி வச்சிருக்காளே, அதற்கு இன்னும் கொஞ்சம் வடவண்ட பக்கம் நாம வந்தோம்னா இந்த தெருலேருந்தே ஒரு சன்னல் இருக்கு, உள்ள நேர திருமாமணி மண்டபம் வரைக்கும் தெரியும். பெருமாள் ஆயிரக்கால் திருமண்டபத்தில் மேலே கோடை கண்டருளும் போது இசை சேவிப்பார்கள். அப்ப இவர்கள் தான் இசை சேவிக்கிறதுக்காக கிட்டக்கு போய் சேவிக்கட்டும்னு அந்த இடத்துல ஏற்படுத்தி வைத்தான் பள்ளி கொண்ட சோழனுடைய கைங்கரியம். அதுக்கு மேலதான் கோடை உற்சவம் இன்னைக்கு மாறி நடக்கிறது. முன்னாடி நடந்திருந்தது 10 நாள் கோடை உற்சவம் ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே. ஆனா இன்னைக்கு 5 நாள் உற்சவம் மணல்வெளி உள் மணல்வெளியிலேயும், அடுத்த 5 நாள் உற்சவம் குலசேகரன் திருச்சுத்தில் இருக்கிற தொரமண்டபம். இந்த 2 இடத்துல தான் 5 நாள் உற்சவமா நடக்கிறது. இதுல வெளிக்கோடை 5 நாள் மணல்வெளியிலே, உள்கோடை 5 நாள் துவரமண்டபத்திலே. துவரமண்டபங்கிறது பெருமாள் பவித்ரோத்சவ மண்டபத்திலேருந்து இறங்குறோம். நேர நட போட்டுட்டு போனார்னா கடைசியில் இருக்கிற மண்டபத்துக்கு துவரமண்டபம்னு சொல்லுவார்கள். அந்த இடத்துல தான் உள் திருநாள் கோடை திருநாள் நடக்கும். தெற்கு மாட திருவீதியில். இதற்கப்புறம் மற்ற எந்தெந்த இடத்திலே மாட வீதியில நடந்ததுன்னு தெரிவிக்கிறார். இசை சேவிப்பார்கள் தெற்கு மாட திருவீதியிலே அந்த பக்கம். இப்ப கீழ மாட திருவீதி பார்த்தோம், அது பாடுவார்களுடைய வீதிங்கிறது. அடுத்து தெற்கு மாட திருவீதியினுடைய கீழ்கண்டத்திலே, அது தெற்கு மாட திருவீதி, அதனுடைய கீழப்பக்கத்தில் இருக்கிற பல்லவராயன் மடமும் இன்னைக்கு இருக்கிற சுவாமி மணவாள மாமனிகளுடைய சன்னதி. அங்கதான் கோவிலுக்குள்ளே இந்த திவ்யதேசத்துக்குள்ளே எழுந்துள்ள உடனே நம்முடைய பல்லவராயன் மடத்தை கொடுத்து ஸ்தாபித்து கொள்ள சொல்லவும். எனவே தான் அவருக்கு பல்லவராயன் மடத்தை கொடுத்தா பின்னாடி திருமலை ஆழ்வாருங்கிற காலக்ஷேப கூடத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு பிளலோகாச்சாருடைய சம்பந்தம் வேணும்னு அவர் இருந்த இடத்திலிருந்தே மண்ணை கொண்டு வந்து ரகசியம் விளைந்த மண் என்ன ஏற்படுத்தி வைத்தார்னு சரித்திரம். அது அங்கே பல்லவராயன் மடமும். மேலே வடக்கு மாட திருவீதியிலே, இதுக்கு உள்ள இருக்கிற வடக்கு உத்தர வீதி, வடக்கு மாட திருவீதியில் மேல்கண்டத்திலே, அது மேல்கண்டம், வடக்கு மாட திருவீதியின் மேல்கண்டத்திலே இலங்கேஸ்வரன் மடமும் இன்னைக்கு இருக்கிற சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை. அதுதான் அந்த மடத்தை தெரிவிக்கிறார். திருவீதி மேல்கண்டத்திலே லங்கேஸ்வரன் மடமும், திருத்தேர் கீழ்கண்டத்திலே சேரன் மடமும். திருத்தேர் கீழ்கண்டம் இது ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னைக்கு இதை நேர பார்த்தோம்னா நமக்கு புரியாது. இங்கே திருத்தேர் கீழ்கண்டத்திலே சேரன் மடமும், வடக்க உத்தர வீதி வாசலுக்கு வெளியில தேர் நின்றுருக்குன்னு சொல்றது இப்ப இந்த புஸ்தகம். எங்க இருக்கு தேர்? வடக்கு உத்தர வீதியில தேர் காணப்படலையேன்னா நேர் எதிர்த்தாப்புல தெற்கு உத்தர வீதியில தான் தைத்தேர் நிற்கிறது. தைத்தேர் மட்டும்தான் உபயநாச்சிமாரோட பெருமாள்
புறப்பாடு கண்டருளுகிறார். அது நின்றிருந்தது முன்னாடி வடக்கு உத்தர வீதியில தான். பிற்பட்ட காலத்துல தான் அது தெற்கு உத்தர வீதிக்கு மாறி போயிடுது. ஏன்னு பார்ப்போம். வடக்கு உத்தர வீதியில தான் அது நின்று இருக்கணும். இன்னைக்கும் தைத்தேர்ல இறங்கின உடனே பெருமாள் நேரம் நாச்சியார் சன்னதிக்கு தான் எழுறார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் தெற்கு உத்தர வீதியில கீழே இறங்கினவர் என்னத்துக்காக வடக்கு வாசல்ல இருக்கிற நாச்சியார் சன்னதிக்கு எழுந்துடணும்? தேர் இங்கே தான் இருந்திருக்கு. இறங்கி இப்படியே தான் உள்ள போயிட்டு இருந்தார் பெருமாள். இன்னைக்கு தேர் மாறிடுத்து, அவர் மாறல. இன்னைக்கு தேர் அங்கே போய் நிறுத்தியிருந்தாலும் பெருமாள் தேர்லேருந்து இறங்கினோன்னா கேற விடுவிடுன்னு இந்த இடத்துக்கு தான் வருவார். ஆனால் அது இங்கேயே நின்று உள்ளுக்குள்ளே எழுந்துள்ளதை ஞாபகப்படுத்துகிறா போலே. ஆக திருத்தேர் கீழ்கண்டத்திலே சேரன் மடமும் அதுக்கு பக்கத்தில் மடமும் கட்டு வைத்து அந்த மடம் பிற்காலத்திலே மருவி இன்னைக்கு ஸ்ரீரங்கநாராயணஜியர் சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடிய மடமாகவும் இருக்கலாம். அதுக்கு கிழக்கே மண்டபமும் மடமும் அவர்கள் ததியாராதனமும் நடந்தது. இதெல்லாம் அவன் பண்ணி வைக்க கைங்கரியம். இதெல்லாம் பள்ளி கொண்ட சோழனுடைய அற்புத கைங்கரியம். அத்தை சூழ்ந்த மாளமாளிகை சூழ் திருவீதி திருமதில் 4 திருக்கோபுர வாசலமும் பள்ளி கொண்ட சோழன் கைங்கரியம். அத்தை சூழ்ந்த மாடமாளிகை சூழ் திருவீதி அதுதான் சித்திர வீதி. இது மாட மாளிகை சூழ் பெரிய பெரிய மாடங்களும் மாளிகைகளும் சூழ்ந்திருக்கிற திருவீதி. இந்த சித்திர வீதியை கட்டி 4 திருமதில் திருக்கோபுர வாசலும் பள்ளி கொண்ட சோழனுடைய கைங்கரியம். ஆக 7 வீதிகள் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ உள்ளே இருந்து தர்மவர்மா திருச்சுத்து, ராசமகேந்திரன் திருச்சுத்து, குலசேகரன் திருச்சுத்து, ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி, திருவிக்கிரமன் அகலங்கன் வீதி, திருவிக்கிரமன் வீதி, மாடமாளிகை சூழ் திருவீதி. இந்த 7 திருவீதிகளும் மேலே சாதித்தார். கலியுகராமனுடைய கைங்கரியம் இந்த சித்திரவீதி தான் 7வது வீதி. 3ஆம் சடையவர்மன் வீரபாண்டியன் தான் கலியுகராமன். அவனுக்கு என்னமோ பேர் வச்சுக்கணும்னு ஆசை போல் இருக்கு. திரேதாயுகராமன் ஆட்ட தனக்கு கலியுகராமன் பேர் வச்சுட்டான். அதோடு இல்லாமல் கலியுகராமன் சதுர்வேதி மங்கலம்னு பிராமண அக்ரஹாரம். நீ காட்டழி சிங்கர் சன்னதிக்கு பக்கத்தாப்புல பிராமணர்களுக்குன்னு ஒரு அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி வைத்தான் கலியுகராமன். இவன் வாழ்ந்தது 1297. அதில் தான் முடிசூட்டின்டான். இவன் தான் முகம்மதியர்களுடைய படையெடுப்பின் போது ஊரை விட்டு ஓடினவன். மதுரப்பட்டணத்திலேருந்து இருந்து ஆண்டு கொண்டு வந்தான். ஏன்னா அவன் பாண்டிய மன்னவன். 1290 1311 வரைக்கும் இருந்தான். அவர்களுடைய படையெடுப்பை தாங்க முடியாத ஓடினான். அப்புறம் மற்ற பேருடைய உதவி கொண்டு திரும்ப கொண்டு ஸ்தாபித்தான். அப்படி அவனால தைரியமாக இருக்க முடியல. நீங்க கதாபாகத்தை மேல பார்க்கிறச்சே எப்போது அவர்களுடைய படையெடுப்பு உள்ள வரப்போறதுன்னு 1323 முதல் படையெடுப்பு 11, 3வது படையெடுப்பு 1323. அந்த சமயத்துல இங்க உள்ள இருக்கிறவாள்லாம் பேசிப்பா. வாதூல தேசிகன் கோவலை கட்டி காத்து வந்தார். அந்த சமயத்திலே செய்தி வரும், இந்த மாதிரி படையெடுத்து வராம போல் இருக்குன்னுட்டு. பெருமாள் பன்றியாழ்வான் சன்னதின்னு வடக்கே அந்த பக்கத்திலே வராக பெருமாளுடைய சன்னதி இருந்திருக்கு. மேல கதை பார்ப்போம். அந்த பன்றியாழ்வான் சன்னதி அளவுக்கு போய் உற்சவம் கண்டருள் இருக்கார். வரார் வரார் வரார்னு எல்லாம் படையெடுப்பு வருதுன்னு சொல்லுவார்கள். அப்ப தெரிவிப்பர் இந்த வாதூல தேசிகன், இப்பொழுது ராஜா சரியாமல் இல்லாதபடியால் நாம் சுக்கான் பரல் இல்லாத பலகப்போலே படகப்போலே தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அதனால எப்படியானு பார்த்து வெளியில பெருமாளை எழுந்துள்ள பண்ணு போடணும் என்ன சொல்லுவார். அதனால இந்த 1297 இருந்த கலியுகராமனே கடைசியா தைரியமா இந்த திவ்யதேசத்தை ஆண்டவன். அதுக்கப்புறம் தான் வேற்றவர்களுடைய படையெடுப்பு அவன் நாட்டை விட்டு ஓடிப்போனான்னு சரித்தம். அந்த திருவீதியில் வடவண்டை மேல்கண்டத்திலே திருமங்கியாழ்வார் மடமும் கட்டி வைத்தார். வடவண்டை மேல் கண்டத்திலே திருமங்கியாழ்வாருடைய மடத்தையும் கட்டி வைத்து மற்றும் அநேக மடங்களும் உண்டு. ஆக திருவீதிகள் எழுந்தது வரையில் அவரவர் பண்ணின ஜீர்ணோத்தாரணத்தினாலே அவரவர் பேர் வழியாலே விவகாரம் நடந்து செல்லுகிறது. இதைத்தான் முதல் நாள் விண்ணப்பம் பண்ணே 7 திருவீதியும் புதுசா நிர்மாணித்தார்கள்ங்கிறதே கிடையாது. அவரவர்கள் ஜீர்ணோத்தாரணம் பண்ணினபடியாலே இருக்கிறத திரும்ப சரிப்படுத்தி வைத்தபடியாலே அவரவர் பேர் வழியிலே விவகாரம் நடந்து செல்லுகிறது. அவாவா பேராலே நடக்கிறது. அத்தை சூழ்ந்த திருவீதி கலியுகராமன் கைங்கரியம். இதை சூழ்ந்திருக்கிற இந்த திருவீதி தான் கலியுகராமனுடைய கைங்கரியம். மாலிகாபூர்னுடைய படையெடுக்கும் போது தான் இந்த கலியுகராமன் விட்டே தானும் ஓடினான். இன்னைக்கு இது கீழவாசல். இந்த கீழவாசல்ல இதுக்கு வெளியில கோபுரம் இருக்கே, கீழே விண்ணப்பிச்சேன். அந்த கோபுரத்திலே 2 கயல் மீனுடைய சின்னமும் பொருத்தப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே கண்டபேரண்ட பக்ஷி, ஒரு மனித உருவோட பக்ஷி தலையோட இருக்கிறது கண்டபேரண்ட பக்ஷி. அந்த கண்டபேரண்ட பக்ஷிங்கிறது ஹோய்சலர்களுடைய முத்திரை. அதுக்கு மேல இருக்கிற ஒரு ஆண் மீன் பெண் மீன். ஆண் மீன் கொஞ்சம் பெருசா இருக்கும், பெண் மீன் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த 2 மீன் சேர்த்து இப்படி வட்ட வடிவத்தில் இருக்கிறது பாண்டியர்களுடைய முத்திரை. இதுல எழுதியிருக்கு கலியுகராமன் அப்படின்னு அந்த கண்டபேரண்ட பட்சியினுடைய உடம்புல எழுதியிருக்கும். அது கீழே கட்டினது கலியுகராமன். கண்டபேரண்ட பட்சி ஹோய்சலர்களது. ஆனா இவர் மேற்கொண்டதை பூர்த்தி பண்ற காலத்தில் அத்தனையும் சேர்த்து தம்பேரை புதிச்சுட்டார். அதனால அதே கலியுகராமன் சொல்லுவார்கள். 4 பக்கத்திலையும் ஸ்வஸ்தி கலியுகராமன் 4 திருவீதிகளிலும் முத்திரை காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கலியுகராமன் தாம் பண்ணின கைங்கரியம். இத்தோட 7 திருவீதிகளை பத்தி பார்த்தோம். இதற்கப்புறம்
இன்னைக்கு தெற்கு ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் அதன் வடக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அற்புதமான திருக்குறளப்பன் சந்நிதி. அதை பற்றி சொல்ல வர்றது, சுற்றுக்கோயில்களில் திருக்குறளப்பன் கோவில் அனாதியாய், இது முக்கியம். சுற்றுக்கோவில்கள் பல கோவில்கள், கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கோவில்கள், திவதேசத்துக்கு சந்நிதிக்குள்ளே இருக்கிற கோவில்கள், வெளியில் இருக்கிற நிறைய கோவில்கள், இத்தனை கோவில்கள் அனாதி கோவில் திருக்குறளப்பனுடைய சந்நிதி. அந்த திருக்குறளப்பன் சந்நிதியில் இருக்கிற வாமனமூர்த்தியை மங்களாசாசனம் பண்ணிட்டு தான் வெளியாண்டாள் சன்னதிக்கு ஆண்டாள் எழுந்தருளினாள்னே சரித்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பெருமானுடைய அருளப்பாடாலே ஆண்டாள் இந்த திவதேசத்துக்கு எழுந்தருள பண்ண கொண்டு வருகிறாள். அதை பாண்டிய மன்னவன் வல்லபதேவன் தான் ஸ்திரீதனத்தோடு அனுப்பிச்சு வைக்கிறான். அவனும் கூடவே வந்தான் பெரியாழ்வாரோட. அப்போ தெற்கு வாசல் வழியாக உள்ள நுழையணும். ஏன்னா இந்த திவதேசத்துக்கு தெற்கு இருக்கிறது தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். தெற்கு வாசல் வழியே தான் உள்ள நுழைஞ்சிருக்கணும். நுழைந்த போது அந்த ராஜகோபுரத்துக்கு வடக்கு பக்கத்திலே திருக்குறளப்பன் சந்தியை சேவிச்சின்றபடியால தான் பொல்லாக்குருளுருவாய் பொற்கையில் நீரேற்று நல்லார்கள் நளிரரங்கம் என ஆண்டாள் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். பொல்லாத குரலுருவாய் பொற்கையில் நீரேற்றான் வாமனமூர்த்திக்கு பல்லாண்டு பாடிண்டே தான் ஆண்டாள் உள்ளுக்குள்ளே எழுந்துள்ளினார். மேல பக்கத்தில் போய் வெளியாண்டாள் சன்னதி இருக்கே, அதுதான் அவள் இறங்கி இருந்த இடம். அவள் பரிவாரத்தோடு அங்கே இறங்கி அங்கே தான் பெருமாள் ஆளிட்டனுப்பு உள்ள போய் கேசவ நம்பிய கால் பிடிப்பார்னு பெருமானோட நித்த கைங்கரத்தில் இணைந்தாள்னு சரித்திரம். அந்த திருக்குறளப்பன் கோயில் அனாதியாய் தெந்திருக்காவிற்கு வடகரையாய், அது இங்கே வந்தது. இப்போ தெந்திருக்காவிரிக்கு வடகரையாய்னா அன்னைக்கு இப்போ இருக்கிற ராஜகோபுரத்துக்கு வெளியிலே தான் தெந்திருக்காவிரி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தெந்திருக்காவேரிக்கு வடகரையாய் சந்தியாமட்டமாயிருந்தது. சந்தியாமட்டம்னா பிராமணர்கள் ஒன்று கூடி சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு இடம் கட்டி விடுவா. அந்த நாளில் சந்தியாமட்டம் பண்ணினா அதையும் சேர்த்துக்க வேண்டிதான். இப்போ அந்த காலத்திலேயே அதுக்கு தான் ஜாகிரதையாக தெரிவித்தேன் உங்களிடத்திலே. சந்தியாமட்டமாக இருந்தது. கல்யப்தம் 445க்கு மேல் இந்த கணக்குகளை பற்றி முதல் நாளே அடியை விண்ணப்பிச்சேன். எந்தெந்த கலியுகத்திலேருந்து தொடங்கி எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த ஆழ்வார் அவதரித்தார் அதெல்லாம் இந்த சரித்திரக்காரா ஒத்துக்கிறதே இல்லை. அதுக்கும் இருக்கிற வேறுபாடுகள்லாம் என்னங்கிறதை முதல் நாள் கோட்டியில் விண்ணப்பிச்சேன். ஆக கல்யப்தம் 445க்கு மேல், கலி பிறந்து 445 வருஷத்துக்கு மேலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை திருநகரிலும் பெருமாள் நியமனத்தினாலே எழுந்துருள பண்ணிவித்து இங்கிருந்து கார்த்திகை அன்னைக்கு திருமுகப்பட்டயம் போச்சுன்னு பார்த்தோம். அங்கிருந்து நம்மாழ்வார் எழுந்துருள பண்ணிட்டு வரார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரை திருநகரியிலும் பெருமாள் நியமனத்திலே எழுந்துருள பண்ணிவித்து, ஆக பெருமாள் அங்கிருந்து இங்கே எழுந்துருளி இருக்கிற காலம். இந்த நம்மாழ்வார் எழுந்துருளி இருந்தது அர்ச்சாவதார திருமேனி, அதுவும் திருக்குறளப்பன் சன்னதிக்குள்ளே எழுந்துருளி இருந்ததுன்னு சொல்லுவார். ஆண்டாள் விபவாவதார திருமேனி, அதுவும் திருக்குறளப்பன் சன்னதிக்குள்ளே எழுந்துருளி இருந்ததுன்னு சொல்லுவார்கள். இந்த ரெண்டு பேருடைய சம்பந்தம் பெற்றதுதான் திருக்குறளப்பன் சன்னதி. அது மேலே பார்ப்போம். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார திருநகரியிலும் பெருமாள் நியமனத்தினாலே எழுந்துருள பண்ணிவித்து கொண்டு வர பெருமாளும் நம்மாழ்வாருக்கு சந்தியாமட்டத்தை விடுதியாக சாதித்தருளினபடியாலே இந்த திருக்குறளப்பன் சன்னதிக்கு பக்கத்தில் இருந்த சந்தியாமடம் அதுதான் நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கட்டும்னு பெருமான் கொடுத்துட்டார் சாதித்தருளினபடியாலே. அது முதலாக திருக்குறளப்பன் சன்னதியிலே நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அது முதலாக நம்மாழ்வார் திருக்குறளப்பன் சன்னதியிலே எழுந்தருளி இருக்கிறார். அதை நாம இன்னைக்கும் சேவித்துக் கொள்ளலாம். நம்மாழ்வாரோட சேர்த்து இந்த திருக்குறளப்பன் சன்னதி புராண சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இங்க இருக்கிற திருக்குறளப்பன் சன்னதியிலே பெரிய பெருமாள் தெற்கு நோக்கி சயனிச்சிருக்கிறச்சே அதே தெற்கு நோக்கித்தான் திருக்குறளப்பனையும் கடாட்சித்து கொண்டே சயனித்திருக்கிறான் பெரிய பெருமாள். இந்த திருக்குறளப்பன் கொடுத்தது விபீஷணாழ்வான், வடக்க ராமன் எடுத்துன்னு போய் எழுந்துள்ள பண்ணார். அதை போல ஒருத்தனை திபுஜன் 2 கைகளோட தான் பெருமான் சேவை சாதிக்கிறார். ஒரு திருக்கையாலே குடை, மற்றொரு திருக்கையாலே கமண்டலம், இந்த ரெண்டையும் பிடித்து கொண்டு வாமனமூர்த்தி சேவை சாதிக்கிறான். இது அற்புத கதை. அந்த திவதேசத்தை பற்றி இடத்தை பற்றி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை திருநகரியிலும் பெருமாள் நியமனத்தாலே எழுந்துருள பண்ணிவித்து கொண்டு வர பெருமாளும் நம்மாழ்வாருக்கு சந்தியாமட்டத்தை விடுதியாக சாதித்தருளினபடியாலே அது முதலாக திருக்குறளப்பன் சன்னதியிலே நம்மாழ்வார் எழுந்துருளி இருக்கிறார். இந்த திருக்குறளப்பன் சன்னதி நிறைய தரம் காவிரியில் மூழ்கியிருக்கு. ஏன்னா அது தெற்கு கோபுரவாலச்சிற்கு வெளியிலே தெந்திருக்காவேரி ஓடும். அடிக்கடி காவிரியில் வெள்ளப்பெருக்கு வரும். 1198 3ஆம் குலோத்துங்கன் ஆண்டிருந்த காலம். அவனுடைய ஆண்ட காலத்தில் தான் கூரநாராயணஜியர் இங்கே இருந்தார். அந்த கூரநாராயணஜியர் தான் 3ஆம் குலோத்துங்கன் இடத்துல பிரார்த்தித்து இங்கே பக்கத்தில் ஓடின்னு இருக்கு. அடிக்கடி திருக்குறளப்பன் சன்னதி மூழ்கி போடுறது. இந்த காவிரியினுடைய கதியே மாற்றி விடணும்னா அவன் தான். அதுக்கு பெரிய எதிர்ப்பு. ஏன்னா கதியை மாற்றினா வேற ஊர்க்காரர்கள்லாம் அடிபட்டு போவார்கள். அதனால ஓலைச்சீட்டு போட்டு பார்த்துருக்கா அந்த காலத்திலேயே. ஓலைச்சீட்டு போடுறதுன்னா திருவுளக்கறி தருதல்னு சொல்லுவார். பெருமாள்கிட்ட இல்லை, மக்களிடத்திலே உளச்சீட்டு போட்டு பார்த்து ஓலைச்சீட்டு போட்டு அதுக்கு 1000 எதிர்ப்புகள் வந்து கடைசியாக அது எதிர்க்கும் அவர்கள்லாம் பாபத்திலே தள்ளப்படுவார்கள்
என்று ராஜா ஆணையிட்டு தெந்திருக்காவினுடைய மார்க்க கதியை மாற்றி விட்டுருக்கான்னு சரித்திரம். இந்த கூரநாராயணஜர் தான் இந்த தெற்கு வாசலையே தான் காத்து கொடுத்தார். திருக்குறளப்பன் சன்னதியிலே நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கிறார். திருக்குறளப்பன் புராண பிரசித்தம். அந்த தசாவதார சன்னதியை திருமங்கியாழ்வார் தான் பிரதிஷ்டை பண்ணினார். இவைகள் திருமங்கமன்னனுடைய கைங்கரியம். இதற்கு பெயர் திருமங்கமன்னனுடைய படித்துறை. கடைசியாக காட்டழகி என்கிற சன்னதி, இது 3ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டினதுன்னா திரும்ப ஒரு தடவை பிரதிஷ்டிப்பித்தான்னு கொள்ள வேண்டும் என சொல்லியிருக்கிறது. கிழக்கில் காட்டேஷிங்கர் புராண பிரசித்தம். இந்த புராண பிரசித்தம்னுட்டாலே இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டதுன்னு அர்த்தம் அல்ல. இப்போ வாமனமூர்த்தி திருக்குறளப்பனை பற்றி புராண பிரசித்தம்னார். உடனே பாத்ம புராணத்தில் தேடி பார்த்தா பெருமாள் மேலே எழுந்துள்ளப்பண்டு போறச்சேவே ஆசைப்பட்டார்னு தெரியுது. அதே போல காட்டழிசிங்கர் சன்னதியும் புராண பிரசித்தம். இது எதற்காக இந்த இடத்துல எழுந்துள்ள பண்ணப்பட்டிருக்கணும்னா, உற்சவமூர்த்தி இன்னைக்கு சேவை சாதிக்கவில்லை. பெருமான் காட்டழிசிங்கர் மூலமூர்த்தியாத்தான் சேவை சாதிக்கிறார். கிழக்கு பக்கத்திலேருந்து நிறைய ஆனைகள் உள்ளுக்குள்ள வருமா, அதை தடுக்கிறதுக்காகத்தான் அப்பொழுதே கட்டி வைத்தார்கள். இத்தையும் வல்லபதேவன் கட்டினான்னு சொல்லுகிற சரித்திரம் உண்டு. ஆனைகள் உள்ள வந்து ஆறு தடுப்பா, நரசிம்மன் சிங்கம் தானே தடுக்கணும். அதனால ஆனைகள் வந்து படையெடுத்தபடியால் சிங்கப்பெருமான அந்த இடத்துல எழுந்துருள பண்ணினார்கள். அதை சுத்தித்தான் அவன் இந்த சதுர்வேதி மங்கலம்ங்கிறத ஏற்பாடு பண்ணினான். பிராமணர்கள் நிறைய பேர் வாழக்கூடிய இடம். இன்னைக்கு அந்த இடத்துல விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் போய் வன்னிய மறுத்து, அங்க வன்னி மரம் இருக்கு, அந்த வன்னி மரத்தை அறுத்து அம்பு போட்டுட்டு வர்ற இடம்ங்கிறத அதை தான் நாம வச்சுக்கிறோம். அதோட மட்டுமல்லாமல் கூரநாராயணஜீயரை பத்தி அங்க முக்கியமான சரித்திரம் சொல்லுவார்கள். 8ஆம் திருநாள் அன்னைக்கு உற்சவம் கண்டருளி திருவானக்காவல் ஜம்பூகேஸ்வர க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் போய் அந்த இடத்துல ஜம்பூ தீர்த்தத்திலே காலலம்பி தன் திருவடித்தாமர்களே ஜம்பூ க்ஷேத்திரத்துல தான் காலலம்பிண்டு அங்கிருந்து புறப்பட்டு மேல மண்டபத்துக்கு எழுந்துள்ளுவர் எம்பெருமான். அப்படி போறச்சே அங்கிருந்த சைவர்கள்லாம் கூடி கலகம் பண்ணியிருக்கா. அதனால கூரநாராயணஜீயர் தான் வாழ்ந்த காலத்தே அவர்களோட சேர்ந்து பல பேரை சேர்த்து மாகேஸ்வர பூஜை, மாகேஸ்வர யஜ்யம் அப்படின்னு ஒரு யஜ்யம் வளர்த்திருக்கார். அந்த யஜ்யத்துல எண்ணெய் கொப்பரை நெய்க்கொப்பரை எல்லாம் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் இந்த காட்டழிசிங்கரை பத்தின பட்டயம், அந்த பட்டயத்தை தன்னுடைய மார்பிலே கட்டி கொண்டு திடீர்னு அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளே குதித்து எண்ணெய் கொப்பரை வெடித்து அந்த இடத்துல யாரெல்லாம் கலகம் விளைத்தார்களோ எல்லாருக்கும் ஆபத்து ஏற்படுத்தினாருங்கிற சரித்திரம் நாமும் கேள்விப்படுகிறோம். கிழக்கிலே காட்டழிசிங்கருடைய சன்னதி கைங்கரியம். அவர் சக்கரராயரும் நாயக்கர்களும், உத்தம நம்பி வம்சத்தவரான சக்கரராயரும் நாயக்கர்களும் நிறைய மண்டபங்களையும் கட்டி வைத்தார்கள். விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய அற்புதமான இடம். இது வரைக்கும் இன்னைக்கு நாம அனுபவத்திலே கொண்டோம்.